வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் விஜயா அப்படின்னு ஒரு சாமி. பொதுவாக நிறைய பேருடைய பேர் விஜயான்னு நம்ம கேள்விப்பட்டோம். லக்ஷ்மியில் விஜயலக்ஷ்மின்னு ஒரு லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி தன்னை வழிபடுகிறவர்களுக்கு எல்லா துறையிலும் வெற்றியை மட்டுமே அருள்வார். தோல்வி இல்லாத பண்ணுவார், வெற்றியை கொடுத்துட்டே இருப்பார். அதனால விஜயலக்ஷ்மி அப்படின்னு அதனுடைய அந்த கடைக்குறை லக்ஷ்மிங்கிறத சொல்லி விஜயா. நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, பேர் வச்சாலே முழு பேரை கூப்பிட மாட்டோம். அதில் ஏதாவது கொஞ்சம் வெளிவேற்றுமையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மருகி வந்துடும். அது மாதிரி விஜயலட்சுமியை விஜயான்னு சொல்கிற வழக்கம் வெற்றியை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறது. தமிழில் கொற்றவை அப்படின்னு துர்கைக்கு பேர். கொற்றம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்றம் அப்படின்னா அரசன் அர்த்தம். கொற்றம் அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதின்னு அர்த்தம். கொற்றம் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். இது எல்லாமே ராஜா கூடையும் வெற்றி கூடையும் சம்மந்தப்பட்டது. இந்த வடமொழியிலிருந்து நேர் தமிழ் சொல்லு இந்த கொற்றம்ங்கிறது. வெற்றியை தரக்கூடிய கொற்றவை வழிபாடு, அதுதான் விஜயா அப்படின்னு சொல்றோம். இந்த கொற்றவையினுடைய வழிபாடு அப்படிங்கிற துர்கை. இந்த துர்கையானவள் எப்பொழுதும் வெற்றியை தருகிறாள். தன்னுடைய வழிபாட்டில் துர்கையை யாரெல்லாம் சாமி கும்பிட்றாளோ ஒரு காரியம் ஜெயமாகணும் அப்படின்னு. இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யுத்தம்லாம் குறைவா போச்சு. அந்த காலத்துல யுத்தம் அதிகம். யுத்தத்துல வெற்றினா வெற்றின்னு கருதப்படுறது. அதை தவிர ஞானத்துல வெற்றி அப்படின்னு ஒரு சாமி இருக்கு. ஞானத்துல வெற்றி அடைகிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரத்துல எல்லாம் கூட கடிகாஸ்தானம் இருந்ததா சொல்றாங்க. கடிகாஸ்தானம்னா யூனிவர்சிட்டிஸ் மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம. கடிகாஸ்தானம் அப்படின்னு பல்கலைக்கழகம், ஒரு பெரிய ஒரு அதுல பட்டம் வாங்கிட்டு வர, டாக்டரேட் வாங்கிட்டு வந்தா ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சமயங்கள் சார்ந்த கல்வி நிலையங்கள்ல கடிகாஸ்தானம்னு சொல்லுவோம். அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு சமயம் தன் உண்மையை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கா. 4 2 அறியா நாயினை பட்டி மண்டபம் ஏற்றினைன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அதாவது எனக்கு எந்த விஷயமுமே தெரியாது, என்னை கொண்டு போய் சமய உண்மைகளை நிறுவுகிற இடத்திலே ஏற்றி உட்கார வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சமய உண்மைகளை நிறுவுகிற இடத்துல தோல்வி அடைஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களை செய்வார்கள். அதுதான் பெரிய அதுல ஒரு சிந்திக்கத்தக்க விஷயம். என்னன்னா, ஒரு சமயத்துல வாதாடணும் அப்படின்னு சொன்னா நம்ம சைவத்துல கூட பார்க்கிறோம், சமணர்களை கழுவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, அப்படி ஒரு சமய உண்மைன்னா என்னன்னா, ஒரு போட்டி வைப்பா. அந்த போட்டி வெறுமையெல்லாம் சாமானியமாலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த போட்டியில வெல்லணும். அப்ப நிறுவனம், இந்த சாமி உண்மையா அந்த சாமி உண்மையா பேசின்லாம் இருக்கணும். செயல் இதில் காமிக்கணும். ஆத்துல ஜலம் எவ்வளவு வேகமா போறது, அதுல ஒரு ஓலைச்சுவடியை எழுதி என்னுடைய சமய உண்மை இது, என்னுடைய இறைவன் உண்மை, அப்படி இருந்தால் இந்த ஆற்றை எதிர்த்து செல்லும் ஓலைச்சுவடி. ஆத்துல விழுந்த இலை கூட அதோட பக்கம் தானே போகும். அந்த மாதிரி இல்லாம விரைவாக செல்லுகிற ஆற்றை எதிர்த்து நீந்தி போச்சான். ஞானசம்பந்தர் எழுதின பாடல். மதுரை பக்கத்துல அந்த க்ஷேத்திரம் இருக்கு, திரு ஏடகம்னு பேர். ஒரு ஏடை எழுதி தன்னுடைய பாடலை எழுதி அந்த ஆத்துல போட்டாருன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரம், 13 கிலோமீட்டர் தூரம் மதுரையிலேருந்து ஆரம்பிச்சு திரு ஏடகங்கிற பகுதி வரைக்கும் ஆத்த எதிர்த்து போயிருக்கு அந்த ஓலைச்சுவடி. அது பின்னாடி குதிரையில போய் ரேஸ் பண்ணிருக்காங்க, அதை பிடிச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி நீந்தி போகுது இருக்க. அப்ப சமய உண்மைகளை நிறுவுவது, அதுல தோத்துடக்கூடாது, வெற்றி அடையணும். பச்சோலை வாதம்னு ஒரு வாதம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை ஓலைய சாமியினுடைய உண்மையை எழுதி, இப்போ நமச்சிவாயம் உண்மை அப்படின்னு நான் சொல்றேன், அந்த காலத்துல அப்படி நிறுவனம் அப்படின்னு சொன்னா, உங்க உண்மையை சமய உண்மையை எழுதி 2 பேரும் சமயத்துக்கு நடுப்புற ஊரை கூட்டி அதுக்கு எல்லாரும் வந்திருப்பா. அந்த உண்மைக்கு பந்தயம் உண்டு. அதுதான் நம்ம தமிழ் இதுல ஒட்டக்கூத்தன்னு ஒருத்தருக்கு பேர். ஒட்டம்னா பந்தயம். பந்தயம் வச்சுதான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார், சாமானியமா செய்யறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கஷ்டம். சமய உண்மைகளே அவ்வளவு நிறுவுவார்கள். அப்போ தோல்விக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும்.
இப்போ பாருங்க, அந்த பச்சோலை வாரத்தில் வந்து நெருப்புல ஓலைச்சுவடியை போடுவாங்க. அது எரியக்கூடாது. ஓலைச்சுவடி என்ன வேகமாக எரியும்? நெருப்பு எற போட்டாலும் தின்னுடும். ஆனால் அந்த ஓலைச்சுவடி பச்சையா இருக்கும், எரியாது. அது மாதிரி பண்ணினார். அந்த மாதிரி பண்ணினால் நீ என்ன பண்ற? அந்த மாதிரி எதிரும் இதை பண்ணினால் நான் சமயம் சாடுறேன், இல்லை நான் வந்து கழுவேறேன் அப்படின்னு அவாலே பதிங்க, முன்னாடியே பதிங்க, எடுத்துக்கணும் அவா. இது ஒரு முறை, சமய உண்மைகளை நிறுவுகிற முறை. அபிராமி பட்டர் சொல்றாரு பாருங்க, அமாவாசை இன்னைக்கு நிலவு வரும், வரவழிக்கிறேன். அப்படி வரவழிக்கலைன்னா என்ன அடுத்தது அப்படின்னா, ராஜா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. என்னன்னா, சதசூத்திர பிரமாணம் 100 நூலை கைகளில் உரி கட்டுறது. நான் பாட்டு பாடி அம்பாள் எனக்கு வருவா, நிலவை தூக்கி போடுவா, அப்படி இல்லைன்னா நான் அறுத்து கீழே ஒரு பெரிய குண்டத்தை எரிய விட்டா மேலே அந்த உரிய கட்டுறார், மேலே பாடின்னு வர்றார். அப்போ பாடி சாமி வரலன்னா கீழே தான் வரணும், மரணம் தான். கரணம் தப்பினா மரணம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த காலத்து முறை இது. அந்த மாதிரி ஒரு சமய உண்மையை நிலை நிறுத்துவதற்கு வணங்கப்பட்ட மிக அற்புதமான இந்து சமய கடவுள் யார் அப்படின்னா இந்த விஜயா. அதுக்குதான் இவ்வளவு ஒரு விஷயம் சொல்றோம். நம்ம வந்து போர்ல யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்துல வெற்றி வேணும். ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடுறா, அது 2 பேருமே வந்து வழிபாடு பண்ணிப்பா, அவாவாளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பண்ணும்போது எந்த சாமி வந்து அந்த வெற்றியை தேடி தந்ததோ, அந்த வெற்றி தேடி தந்தால் அதை சமர்ப்பணம் பண்ணுவான். இந்த விஜயா வந்து 3 விதமான விஜயான்னு பேர். இந்த விஜயம் துவாரபாலகின்ட்டு சாமிக்கு முன்னாடி, அம்பாளுக்கு முன்னாடி காவலுக்கு 2 சாமி இருக்கும். அந்த சாமி பேர் ஜெயா விஜயம். அம்பாள்கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து உள்ள சாமி இருக்கு, நம்ம பார்க்குறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த அதாவது உண்மையா நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லுவார். அதாவது சாமியை நேரடியா உண்மையாவே பார்க்கறோம் அப்படின்னா, பார்த்தாலே நமக்கு க்ஷேமம். அம்பாளை வந்து நம்ம கண்ணால பார்த்துட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம், வியாதியே வராது. அம்பாள் உண்மையா நேரடியா பிரத்யட்சமா பார்க்கும்போது அந்த மாதிரி அம்பாளை நம்ம நினைச்சு அவருடைய கண் பார்வையானது நம்ம பேர்ல பட்டதுன்னா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும்னு சொல்றார். அந்த நின்னை உள்ள வண்ணம், அதாவது முறையா அவரை பார்க்க, அப்படி முறையாக பார்க்காத வண்ணம் தடை செய்பவர்கள் இவர்கள், இந்த ஜெயாவும் விஜயாவும். அவன் நினைச்சால் அந்த சாமியை காட்டலாம், அவன் நினைச்சா மறைச்சிடும். அப்ப அந்த இறைவனை, அந்த நல்ல அருளை நமக்கு பார்க்கின்ற அந்த அதிகாரம் அவளுக்கு இருக்கு, இந்த ஜெயாவுக்கும் விஜயாவுக்கும். அந்த அதுல இந்த தேவதைக்கு விஜயா அப்படின்னு பேர், அம்பாளுக்கே பார்வதிக்கே விஜயான்னு பேர். மதுரையில் இருக்கக்கூடிய அம்மை உமையம்மை மீனாட்சி அம்மை இருக்கால, அவளுக்கே ஒரு விஜயான்னு ஒரு பேர். என்ன அப்படின்னா, 8 திக்கும் போய் ஜெயம் பண்ணிட்டு வந்துருக்கா. அந்த ஜெயம் பண்ணினதுக்கு என்ன சான்று அப்படின்னா, 8 திக்கு யானையும் அந்த கோபுரத்துல போட்டிருப்பான். அந்த சாமி சன்னதியை சுத்தி போட்டிருப்பான் அந்த 8 யானையும் புஷ்பதந்தம். ஒரு திக்குக்கு ஒரு யானை. அந்த திக்குல உடைய மன்னவர்களிடத்து படையெடுத்து அதை வெற்றி கண்டு அதன் வழியாக அதை நிறுவுவதற்காக அந்த யானையை அமைக்கிறது வழக்கம். அப்படி வெற்றி கண்டவர்கள் விஜயான்னு பேர் வச்சுக்கணும். வெல்ல இயலாதவர்கள், சிறந்த வெற்றியை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த விஜயாவாக இந்த துர்கைய, இல்ல விஜயான்னு சொல்லப்படுற மீனாட்சிய, இல்ல விஜயான்னு சொல்லக்கூடிய ஜெய விஜயான்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள்ல இருக்கக்கூடிய துவாரபாலகிகளை, அந்த விஜயான்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகள்ல சில தேவதைகளுக்கு விஜயான்னு, இந்த ஒரு பேர் வந்து அவ்வளவு தொடர்புடைய இவ்வளவு தேவதைகளையும் குறிக்கும். அந்த மாதிரி விஜயான்னு வந்து சரஸ்வதிக்கே பேர், வெற்றியை பெற்று தருபவள். ஏன்னா சமயவாதம்லாம் சரஸ்வதி இருக்கணும். அந்த அந்த விஜயாவை வணங்கினால் நமக்கு வந்து எந்த துறையில இருந்தாலும் அந்த காரியத்தை மிக அழகாக தடைகளின்றி நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் எதிரிகளுக்கு சாதகமாக்காது. இப்போ கோர்ட்ல இருக்கும், அதுல ஜெயிக்கிறது, படை அதுல ஜெயிக்கிறது, சமய உண்மை அதுல ஜெயிக்கிறது, தொடர்ந்த தடை அதுல ஜெயிக்கிறது, எதிரிகளுடைய தொந்தரவு அதுல ஜெயிக்கிறது. இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை பெற்று தருவாள் இந்த விஜயா. அந்த விஜயாவை நம் மூலசாந்த அம்பாளாகவும் துவாரபாலிகளாகவும் கிராம தேவதையில் துர்க்கையாகவும் சிவனை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு விஜயான பேர், அந்த துர்க்கையாகவும் இருந்து நாம்
செய்தோமே ஆனால் வெற்றியை அடைவோம். அந்த வெற்றியை அடைய முயல்வோமாக. இந்த வழிபாடு செய்தோமே ஆனால் செய்கிறவர்களுக்கு வெற்றியை பெற்று தருகின்ற பேராற்றலை உடைய சக்தியாக இந்த விஜயாங்கிற தேவதை இருக்கு. அப்போ ஒரு மனுஷாளுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா துவாரபாலகையில் இருக்கக்கூடிய ஜெயா விஜயா, சிவன் கோயில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய துர்கை, தனியாக இருக்கக்கூடிய துர்கை அம்மனுடைய ஆலயங்கள், இவைகள் அனைத்தும் வெற்றியை பெற்று தரும்.